குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றது அரசியலமைப்பு சட்டம் சார்ந்தது. அதை மாற்றணும் அப்படின்னா பாராளுமன்றம் தேவை. பாராளுமன்ற ரோலை எப்படி உச்சநீதிமன்றம் ப்ளே பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் தலையானது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அதிகாரங்கள் இருக்குது. எப்பொழுது ஒன்றை ஒன்று ஓவர்லேப் பண்ணணும்னு சொன்னால், அரசியலமைப்பு சட்டம் அந்த எந்த கருத்தை சொல்லியிருக்கிறதோ அதுக்கு மாறாக சொல்லுகிற போது ஒன்றை ஒன்று ஓவர்லேப் பண்ணி செக் அண்ட் பேலன்ஸ், அந்த நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னா ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக தான் இருக்குது. லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும், இது எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், ஜுடிஷியராக இருக்கட்டும், செக் அண்ட் பேலன்ஸ்குள்ளே தான் இந்த அமைப்புகளெல்லாம் இருக்குது. அப்போது இந்த நாட்டில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய சட்டம் அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்திற்கு எந்த சட்டம் இயற்றினாலும் ஒரு மாநிலமோ அல்லது பாராளுமன்றமோ சட்டம் இயற்றினால் அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அதை நிராகரிப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது. அப்படித்தான் இந்த வழக்கை பொறுத்தவரையில் அண்ணன் கூட சொன்னார், as soon as possible அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார் அப்படின்னு சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் இதை பற்றி விவாதிக்கிற போது இதை பற்றி விவாதித்திருக்காங்க. விவாதிக்கிற போது as soon as possible என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, வரக்கூடிய ஆளுநர்கள் எல்லாம் நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை மீறாமல் நடப்பாங்க அப்படின்னு எண்ணத்தோடு அதை சொல்லியிருக்காங்க. as soon as possibleன்னா ஒரு நியாயம் கேட்டு ஒருத்தன் வரான்னு சொன்னால் அவனுக்கு 2 ஆண்டுகள் வைப்பீங்களா? அவசரமாக வரான் ஒருத்தன், அவனுக்கு அவசர சிகிச்சைக்கு வர்றவனுக்கு 2 ஆண்டுகள் பிறகு சிகிச்சை தருவீங்களா? தீர்வு தருவீங்களா? அப்படி அல்ல. as soon as possibleன்னா பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் இருப்பவர்கள் தான் ஆளுநர்களாக இருப்பார்கள் என்று அந்த அரசியல் நிர்ணய சபையில் நம்பினார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஆளுநர்கள் RN ரவியை போன்ற RSS ஊழியராக செயல்படுகிற ஒரு ஆளுநராக இன்றைக்கு RN ரவி இருக்கிறார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பு வழங்கிய உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் அதில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பை பொறுத்தவரை. அப்போ உடனே அவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல? ஏன் ராஜினாமா பண்ணல? இல்லை மைய அரசு அல்லது குடியரசுத் தலைவர் ஏன் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணல? அவரை ஏன் நீக்கல? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவராகத்தான் RN ரவி இருக்கிறார். இப்போ குடியரசுத் தலைவருக்கு 3 மாதம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை பறிச்சுறாங்க. அப்படி அல்ல. குடியரசுத் தலைவராக இருந்தாலும், அதாவது கேபினெட் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்களா இருந்தாலும், மாநில அரசாங்கம் இருந்தாலும், எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் மீறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்? அரசியலமைப்பு சட்டத்தை யார் பாதுகாப்பார்கள்? அரசியலமைப்பு சட்டம் தன்னைத்தானே பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறை தான் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட். அப்போ தன்னை அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் எப்படி மேற்கொள்றோம்? பாராளுமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரலாம். அந்த திருத்தமும் மறுபடியும், அதாவது 1973 கேசவனந்த பாரதி கேசஸ்ல சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு இருக்கு. அதாவது கான்ஸ்டிடியூஷனுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை எதுவுமே ஆல்டர் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த தீர்ப்பு. இதுவரையிலும் அது கேசவனந்த பாரதி கேஸ்ல. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த கூறுகளை, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படையான கூறுகள் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படையான கூறுகள் முக்கியமானது மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், புளூரலிசம். இப்படிப்பட்ட இந்த கூறுகளுக்கு மாற்றம் வரக்கூடாது என்பதுதான் நம்ம சட்டம் சொல்லுது. அப்படி சொல்லுகிற போது இப்போ குடியரசுத் தலைவர் மீது எல்லாம் கரிசனம் காட்டியிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு எதிராக இந்த தீர்ப்பு வந்துடுச்சு. நான் கேட்கிறேன், ராமர் கோயில் தீர்ப்பு வருகிற போது ராமர் கோயில் தீர்ப்பில் சொன்ன நீதிபதிகள், இப்போ இந்த நீதிபதிகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் மேல இப்படி பாயிறாங்கல்ல. நான் கேட்கிறேன், ராமர் கோயில் தீர்ப்பு எழுதுகிற போது அந்த தீர்ப்பிலே, எழுதப்பட்ட தீர்ப்பிலே சொல்றாங்க, இந்த கோயில் அங்க இந்து கோயில் இல்ல, அங்க என்ன சொல்லி வர நோக்கம் இல்ல. அதுதான் இப்ப அந்த நீதிபதிகள் மேல பாயிறாங்கல்ல. நான் கேட்கிற கேள்வி, அந்த நீதிபதிகள் சொல்றாங்க, இங்க இந்து கோயில் இல்ல, இங்க இருக்கக்கூடிய இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் வேற அப்படின்னு, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பை தருது. அப்ப அந்த நீதிபதிகளை யார் கேட்டாங்க? யார் அதை பத்தி விமர்சனம் பண்ணாங்க? யார் பேசுறாங்க? யாரும் பேசல.
அப்போ பேசாதவர்கள் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிற போது அதற்கு ஏன் இவ்வளோ, அதுதான் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை தர்றார். இந்த தீர்ப்பு என்பது ஜனநாயக விரோத சக்திகளுக்கு அச்சத்தை விட்டிருக்கிறது. அவர்கள் இது எரிச்சல் அடைந்து இருக்கிறார்கள். ஏன் சொல்றாங்க? இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கான தீர்ப்பு. குறிப்பாக ஆளுநர்களை பொறுத்தவரையில இந்தியாவிலே மக்களாலோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளாலோ தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு இருக்கிறார் சொன்னா அது ஆளுநர் தான். அப்படிப்பட்ட ஆளுநர் எப்படி மக்கள் கொண்டு வருகிற தீர்மானங்களுக்கு எதிராக அவர் செயல்பட முடியும்? இப்போ ஒரு சட்ட திருத்தம் மூலமா, ஒரு ஆர்டினன்ஸ் மூலமா கூட அவங்க அவசர சட்டம் மூலமா இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க அடுத்த கேள்வி கேட்க முடியாது. அந்த வாய்ப்பு உச்சநீதிமன்ற பாராளுமன்றத்துக்கு இருக்குல்ல. ஆர்டினன்ஸ் முறையாக, அதாவது பாராளுமன்றம் நடக்காத பொழுது, பாராளுமன்றம் நடக்கிற போது சட்டம் கொண்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணி அந்த பில்லை கொண்டு பாஸ் பண்ணி சட்டமாக வரும். அது இல்லாத போது, பாராளுமன்றம் கூடாத போது இடையில ஒரு தேவை ஏற்பட்டால் ஆர்டினன்ஸ் கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அது எக்ஸ்டர்னல் பிரச்சனைக்காக இருக்கலாம், இன்டர்னல் பிரச்சனைக்காக, செக்யூரிட்டி அந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா மிக அதிமுக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாங்கன்னா ஆர்டினன்ஸ் கொண்டு வருவது என்பது இயல்பு. இந்த ஆர்டினன்ஸும் கூட 6 மாதத்திற்கு பிறகு மறுபடியும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அது சட்டமாக்கப்பட வேண்டும். அப்படியே ஒருவேளை அது சட்டமாக்கப்படலைன்னா, அது அவங்க நம்பர் இருக்குல்ல சார், சட்டமாக்கப்படலைன்னா அது அவ்வளோதான், அது முடிஞ்சுது. அது ஒருவேளை மீண்டும் அது சட்டமாக்கப்பட்டால், ஆர்டினன்ஸ் மறுபடியும் பாராளுமன்றத்தில் கூடி அது சட்டமாக்கப்பட்டால், அதுவும் மறுபடியும் யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உகந்ததா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறி இருக்கிறதா அப்படின்ற கேள்வியே விவரங்களை அங்கே விவாதிப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் அங்கே தீர்ப்பு எழுதப்படும். இவங்க மறுபடியும் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்ததுனாலே, மறுபடியும் சட்டம் கொண்டு வந்ததுனாலே அது ஏற்றுக்கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. அரசியலமைப்பு சட்டம் தான் உச்சபட்சமானது. அது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதுதான் உச்சபட்சமானது. அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் ரொம்ப அழகா நேர்த்தியா இந்த விவாதத்தை வேற வழியில திசை திருப்பி அவர் சொல்றாரு. எப்பவுமே அவருடைய விவாதத்தை பார்த்திருக்கிறோம், அவர் அப்படி திசை திருப்பி சொல்லுவார். ஆனால் இந்த வரி கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டேன்னு ஒரு சட்டம் மசோதா ஏற்றினாங்கன்னா அது சட்டமாக ஏற்ற முடியுமான்னு கேட்கிறாரு. அந்த எந்த மாநில அரசுமே ஒரு பொறுப்பும் கடமை உணர்ச்சியோட தான் வேலை செய்யும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களுக்கான அரசு, மக்களுடைய பிரச்சனைகளுக்கான செயல்படுகிற அரசு. அப்படி வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, ஒரு ஃபெடரலிசம், இங்கே இருக்கக்கூடிய ஃபெடரலிசத்துக்கான எதிரானது. அப்போ மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்தது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசு. அப்போ இந்திய அரசு இப்போ வரி கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு ஒரு வேளை போடக்கூடாது. ஒருவேளை சட்டம் இயற்றினாலும், அப்படி மசோதா போட்டாலும், அதை முதல்ல அவர் ரிஜெக்ட் பண்ணா கவர்னர் மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அது சட்டமாக்கப்படும். ஆனால் அது சுப்ரீம் கோர்ட்டில் நிராகரிக்கப்படும். இதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.